அதிசயப்பெட்டி. 3 தோழர்களான அரவிந்த், லட்சுமி மற்றும் சுந்தர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் அனைவருக்கும் புதிர்கதை மற்றும் அதிசயங்களிடம் ஆர்வம் அதிகம். ஒரு நாள் இவர்கள் மூவரும் கிராமத்தின் பழைய கோயிலின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென தாங்கள் ஒரு பழைய தங்கப் பெட்டியை கண்டனர். இதில் என்ன இருக்கும் என்று சுந்தர் ஆவலுடன் கேட்டான். நாம் இதை திறந்து பார்த்தாலே தெரியும் என்று லட்சுமி பதிலளித்தாள். அவர்களும் 3 பேரும் அதிசயப்பெட்டியை திறந்தார்கள். அதைத் திறந்தவுடன் ஒரு வண்ணமயமான ஒளி மின்னியது. அதிசயமாக அந்த ஒளி அவர்களை சுற்றிக் கொண்டு இவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் திறனை கொடுத்தது. அவர்களின் முதல் விருப்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அரவிந்த் விரும்பினான். உடனே ஒளி கிராமத்தில் பரவி எல்லோரும் மகிழ்ச்சியாக சிரிப்புடன் தங்கள் வேலையைச் செய்தனர். என் விருப்பம் குழந்தைகளுக்கு கல்வி என்று லட்சுமி சொன்னாள். ஒளி பல புத்தகங்களை வழங்கி குழந்தைகள் படிப்பதில் ஆர்வமாக மாறினார்கள். என் விருப்பம் இயற்கை வளம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சுந்தர் விரும்பினான். ஒளி பெருவிழாகவும் பசுமையும் தாங்கி கிராமத்தை அழகாக மாற்றியது. அவர்கள் அனைவரும் அந்த அதிசயப் பெட்டியை பயன்படுத்தி கிராமத்தை மேம்படுத்தினர். அவர்கள் அறிந்ததை கிராம மக்கள் அனைவரும் பகிர்ந்து கொண்டனர். இதன் மூலம் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்தது.